ஹலோ, வாய்ஸ் ஆஃப் எசட் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் நலமாய் சுகமாய் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்ல சொன்ன வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 16 8ஆம் சங்கீதம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நம்ம நிறைய பேருக்கு நிறையா சூழ்நிலைமையில் நமக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் இருக்கிறாரா? நான் இந்த சூழ்நிலைமை வழியாக போகிறேனே, ஆண்டவருக்கு இது தெரியுதா? இல்லை நான் இந்த கஷ்டத்தின் பாதையில், இந்த கண்ணீரின் பாதையில், இந்த உடைவுக்குள்ளே போகிறேன், இவங்களாம் என்னை இப்படி பேசுகிறாங்களே, ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்குள்ளே நிறையா இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆண்டவரை எங்கே வச்சிருக்கிறீங்கன்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் நம்ம தாவீதோட வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். அவர் இளம் வயதிலேயே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். சிங்கத்திலிருந்து ஆடு காப்பாற்றினார், கரடியிலேருந்து காப்பாற்றினார், கோலியாத்தை வீழ்த்தினார், அப்புறமும் பெலிஸ்தீர்கள் கையிலிருந்து விடுவித்தார், அமலேக்கியர் கையிலிருந்து விடுவித்தார், சவுலின் கையிலிருந்து விடுவித்தார். நிறையா பிரச்சனைகள் தான் டேவிட்டோட லைஃப்பில் ஃப்ரம் த பிகினிங். அவன் சின்ன வயசுலேருந்தே ராஜ சிங்காசனத்தில் அவர் அமருகிற வரைக்கும், அமர்ந்த பிற்பாடுமே லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம் தான், ஃபுல் பிரச்சனை. ஆனால் தாவீது ஒன்றை மட்டும் அவர் மாற்றிக்கவே இல்லை. என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த உடைவுகள் மத்தியிலும் என் மாமனாரே என்னை துரத்துற சூழ்நிலைமை இருந்தாலும், என் குடும்பமே என்னை வெறுக்கிற நிலமையில இருந்தாலும், என் குடும்பமே இவன் இதுக்கு தான் லாய்க்குன்னு என்னை ஒதுக்கி வைக்கிற நிலமையில இருந்தாலும், இல்லை நான் பெற்ற மகனே எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், என் டிசிஷன் ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக நல்லா கவனிங்க, எனக்கு முன்பாக நான் என் பிரச்சனையை வைக்கவே மாட்டேன். எப்போவுமே எனக்கு முன்பாக நான் என் சூழ்நிலைமையை வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. என் மாமனார் என்னை துரத்துறாரு, சவுல் துரத்துறாரு, உண்மைதான். ஆனால் நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைக்கிறேன். பெலிஸ்தீர்கள் என்னை துரத்தி கொண்டு வராங்க, அமலேக்கியர்கள் என்னை சுற்றி போராடி கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைக்கிறேன். நான் பெற்ற மகனே என் ராஜ்யபாரத்தை என்கிட்ட இருந்து பிடுங்கி என்னை வனாந்திரத்தில் செருப்பு இல்லாமல் ஓட விடுறான். ஆனால் அந்த ஓட விடுற நிலைமையில நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைக்கிறேன். நம்ம அதை தான் மிஸ் பண்ணிடுறோம் பாருங்க, அதை தான் மிஸ் பண்ணிடுறோம். சும்மா ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா போதும், சும்மா ஒரு 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 தலைவலி மாதிரி அப்படி வந்துருச்சுன்னா போதும், சும்மா ஒரு கடன் பிரச்சனை வந்துட்டா போதும், சும்மா ஏதோ ஒரு தேவை வந்துட்டா போதும், சும்மா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஏதோ நம்மளை பேசிட்டாங்கன்னா போதும், ஆண்டவரே கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, என்ன இது பண்ணிட்டீங்களே, உங்களை நம்பி தான் நான் வந்தேன். தாவீதோட ஒரே டிசிஷன், ஒரே லக்கு என்ன தெரியுமா? வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்னை சுற்றி எது நடந்தாலும், எது நடக்காமல் போனாலும், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன்னா அவர் ஒருவர் தான் என்னை பாதுகாக்கிறவர், அவர் ஒருவர் தான் என்னை தப்பு வைக்கிறவர். கோலியாத்து நிற்கும் போது சவுல் கிட்ட போய் தாவீது சொல்றான் பாருங்க, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அதுல இருந்து என்ன பண்ணார்? தப்பு வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த பெலிஸ்தியன் கிட்ட இருந்தோம் அவர் என்னை தப்பு வைக்க வல்லவர். சவுலுக்கு கோலியாத் பெருசா தெரியுறான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோலியாத் பெருசா தெரியுறான். தாவீதை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு பிரச்சனைகள் பெருசா தெரியுது. ஆனா தாவீது ஒருத்தனுக்கு மட்டும்தான் தன்னோட கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிற நோக்கம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. என்ன ஆனாலும் சரி நான் கர்த்தரை முன்னிறுத்துறத மட்டும் நான் ஸ்டாப் பண்ணவே போறதில்லை.
ஏன் தெரியுமா? அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? நான் முன் வைக்கிறதுனால அது கிடைக்கிற ரிசல்ட் என்ன தெரியுமா அப்படின்னு தாவீது சொல்றாரு. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நீங்க உங்க பிசினஸ்ல ஆண்டவரை முன்வைக்கும் போது, உங்க குடும்பத்துல ஆண்டவரை முன்வைக்கும் போது, உங்களோட சிச்சுவேஷன்ஸ்ல ஆண்டவரை முன்வைக்கும் போது, உங்களுடைய கஷ்டத்தின் பாதைகளை ஆண்டவரை முன்வைக்கும் போது, அவர் உங்கள் வலது பாரிசத்தில் நின்று உங்களுக்காக ஃபைட் பண்ணுவார். நீங்க அவரை முன்வைக்காம நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, யூ அலோன் வில் ஃபேஸ் த பேட்டில். அவர் சைலண்டா இருப்பார். நான் அதை தான் அடிக்கடி சொல்லுவேன். தாவீது கோலியாத் முன்னாடி போய் நிற்கும் போது மொத்த பரலோகமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு தாவீதோட வார்த்தைக்காக. என்ன சொல்ல போறான்னு பாப்பா வைப்போம் அங்கே போய். ஏன்னா அவன் தேவனை நின்று கொண்டிருக்கிறான். தாவீதுக்கு ட்ரிகர் ஆனதே அவர் தான். டேய், நீ இஸ்ரவேலை என்னன்னா சொல்லு, ஆனால் இஸ்ரவேலின் தேவனை நீ ஏன் பேசுற அப்படின்ற வைராக்கியம் தான் அவனுக்கு. போய் நிற்கும் போது மொத்த பரலோகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன சொல்ல போறான் இப்போ தாவீதுன்னு. அவன் சொல்றான், டேய், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என் இடத்துல வர, நீ உன் பலத்தை நம்பி என்கிட்ட வர, ஆனால் நானும் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா, தட் மீன்ஸ் நீ உன் முன்னாடி நான் மட்டும் தானே தெரியுறேன், ஆனால் என் முன்னாடி நீ தெரியல, உனக்கு பின்னாடி ஆண்டவர் நிற்கிறார். இது 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 இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தாவீது இங்கே நின்று பார்க்கறது கோலியாத்தை பார்க்கல சார், கோலியாத்துக்கு பின்னாடி ஆண்டவர். அதனால தான் தலை குப்புற விழுறான். நீங்க உங்க பிரச்சனையை பார்க்கிற விதங்களை மாற்ற ஆரம்பிங்க. பிரச்சனை பிரச்சனை, ஐயோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த வியாதி வந்துருச்சு, ஐயோ மாத்திரை போட சொல்றாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ என்னை ஊசி போட சொல்றாங்க, எனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க, இல்லை இல்லை இது 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 இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த கடன் பிரச்சனை நான் மாட்டிக்கணும், ஐயோ செத்து சுண்ணாம போயிடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு, எல்லாமே இருக்கா? ஆமாம் இருக்கு. ஆனால் அது எல்லாவற்றிற்கும் மேலே கர்த்தர் எனக்காக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் அந்த சிச்சுவேஷனில், அந்த எதிர்மறையான பேட்டில் ஃபீல்டில் இருந்து நான் என்ன சொல்கிறேன்றதை ஆண்டவர் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், God is waiting for your voice. உங்கள் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்க்குறதுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இல்லை ஆண்டவரே, ஐ ஹேண்டில், நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து வாங்கி காசு கொடுத்துக்கிறேன், இல்லை நான் இந்த சிச்சுவேஷனை மேனேஜர் தானே நான் பார்த்துக்கிறேன், என் பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பதாக போங்க, என் கோணலான வடிகளை செவ்வையாக்குங்கன்னு அவர் கையில் விடுறீங்களான்றத God is waiting and watching. ஆனால் ரெண்டுமே அலோ பண்ணுவார். அவர்கிட்ட விட்டாலும் அவர் ஹேண்டில் பண்ணுவார், இல்லை நம்மளை ஹேண்டில் பண்ணோம் நம்ம இறங்கினாலும் விட்டு வேடிக்கை பார்ப்பார். நம்ம அதனால தான் நிறையா சூழ்நிலைமையில் நம்ம உடஞ்சி அடிபட்டு திருப்பி ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சுன்னு அழுகுறோம் நம்ம நிறையா சூழ்நிலைமையில். நான் இந்த சத்தத்தை கேட்குறவங்கள பார்த்து சொல்கிறேன், உங்கள் நிலைமை என்ன வேணால் இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். என்ன சூழ்நிலைமை வேணால், உங்களுக்கு என்ன தம்பி நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு உங்கள் சிச்சுவேஷன் தெரியாது, பட் ஐ நோ த பைபிள், ஐ நோ த ட்ரூ லிவிங் காட். நான் சொல்கிறது விளங்குதா? அப்போது தாவீது ராஜா சொல்கிறாரு, என் முன்னாடி அவ்வளோ சத்துருக்கள் வந்த பொழுதுல எனக்கு ஒன்று தான் சார், சத்ரு பெருசாக தெரில, என் கர்த்தர் எனக்கு முன்பதாக நிற்பது தான் எனக்கு பெரிதாக இருக்கிறது. ஏன்னா நான் இங்கே ஒரு ஆமேன் போட்டனாலோ இல்லை சைகை காமிச்சனாலோ அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள், சத்தமாக தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தரை எப்பொழுதும், இந்த தைரியம் வேணும் சார், எப்பொழுதும் என் முன்னாடி வச்சிருக்கிறேன். வாட் எவர் whoever it may be, என் முன்னாடி அரசாங்கமே நிற்கட்டும், அவங்கக்கிட்ட பணபலம் இருக்குது, அவங்கக்கிட்ட இது இருக்குது, அவங்கக்கிட்ட என்கிட்ட கர்த்தர் இருக்கிறார். that is the biggest weight for us. அதுதான் ஒரு பெரிய வெயிட்டே நமக்கு. சொல்கிறாரு, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சார், நம்ம இப்போ நிறைய சூழ்நிலைகளை அசைஞ்சிட்டு இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் மனுஷங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ், லார்ட், வாட் எவர் இட் மே பி, நான் இந்த டீலிங்கை மாற்ற போகிறது கிடையாது.
உம்மை எனக்கு முன்பதாக வைக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முன்னாடி. எங்கள் குடும்பம் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்பட்டு போவதே கிடையாது. நான் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. நான் இதை ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்குது. இந்த ஒரு சில நாட்கள் இந்த 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 விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சிச்சுவேஷன் இருக்கட்டும், God is on my side. God is in front of me. சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். வைக்கும்போது you will not be shaken. நீ அசைக்கப்படுவதே இல்லை. தாவீதினுடைய ராஜ்யபாரத்தை இதுவரைக்கும் யாரும் அசைக்க முடியவில்லை, அசைக்கவும் முடியாது. ஏன்னா அவன் கர்த்தரை அவனுக்கு முன்பதாக வைத்திருந்தார். நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தாவீது ராஜா சொன்னது போல உம்மை முன்பதாக வைக்கிற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு ஞானத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன எதிர்மறையான சூழ்நிலைகளாக இருந்தாலும், என்ன புயல் காற்றாக இருந்தாலும், என்ன கொந்தளிக்கிற கடலாக இருந்தாலும், நீங்கள் முன்னாடி இருக்கும் பொழுது ஒன்றும் எங்களை அசைக்க முடியாது என்கிற விசுவாசத்தை நான் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலேயும் நான் பேசுகிறேன். பிள்ளைகள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு, இதுவரைக்கும் நொந்து, எந்தெந்த இடத்துல கேவலங்களை சந்தித்து உட்கார்ந்துருக்கிறார்களோ அந்த இடங்களிலே இந்த வேளையில் தானே என் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் அவங்க ஹேண்டில் பண்ணதெல்லாம் போய், ஆண்டவரே, இந்த கொஞ்ச நாட்களிலே, இந்த 2025 முடிவதற்குள்ளாக பிள்ளைகள் உம்மை முன்வைக்கிறதுனால அவருடைய சூழ்நிலைகளை, போராட்டங்களை நீர் மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை நீ நடப்பிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நான் ஜீவனை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைங்க, நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறாங்க, பார்க்கறதுல கண்ணுக்கு நேராக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறாங்க. அதை ட்ரை பண்ணுங்க. இந்த இயர் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். யூ ஆர் பிளெஸ்ட். தேங்க்யூ.